ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இப்பெல்லாம் பாருங்க, வளைகாப்பு, பூப்புனித நீராட்டி விழா அப்படின்னு எல்லாமே ஒரு கல்யாணம் மாதிரி மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடக்குதுங்க. கல்யாண மண்டபங்களில் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி அமர்க்கலப்படுத்துகிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே நல்லது தானா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாக வளைகாப்பு என்பது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதோட எதிர்கால வளர்ச்சிக்கும் கல்யாண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்துறது சிறந்தது இல்லைங்க. அந்த காலத்துல கட்டு சாதம் கட்டி 7 வகையான சாதம் செஞ்சு போடுவாங்க. அதுவும் கர்ப்பிணி பெண் தினமும் ஒரு சுவையில் சாப்பிடணும் அப்படின்னு 3வது மாசத்துல இருந்தே கொடுப்பாங்க. அது குழந்தையின் உடல் மன வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனா இப்போது 7வது மாசம் செய்ய வேண்டியதை 9வது மாசமாக்கி அன்றாடம் கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை ஒரே நாள்ல கொடுத்து பார்க்க வந்தவங்களுக்கும் 7 வகையான சாப்பாடு போட்டு நாமளும் மாசமா இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பை உண்டாக்குறாங்க. இது உண்மையிலேயே அர்த்தமுள்ளதா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி தான் பூப்புனித நீராட்டு விழாவும். ஏதோ ஒரு மண்டபத்துல 1000 பேரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அப்புறம் கல்யாணம் எப்படி செய்வாங்களோ தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்துல இப்படி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆடம்பரம் பண்றதுக்கு பிறகு வாழ்க்கையில பல சிக்கல்கள் வந்திருக்குங்க. வளைகாப்பு, பூப்புனித நீராட்டு விழா இவைகளை மண்டபத்துல நடத்தவே கூடாதுங்க. அந்த காலத்துல கல்யாணத்தை வீட்டுல தான் செஞ்சாங்க. பிரம்மாண்டமா செய்யற எந்த ஒரு விஷயமும் ஒரு மன நிறைவை கொடுத்துருங்க. இது முழுமையாயிடுச்சு அப்படின்னு ஒரு உணர்வை கொடுத்துரும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. பூப்புனித நீராட்டி விழா முடிஞ்ச பெண்ணுக்கு அடுத்த கட்டமா கல்யாணம் தான் முக்கியம். அதனால தான் அந்த காலத்துல அதை ஒரு இரவு நேரத்துல குடிசை கட்டி ரொம்ப சிம்பிளா முடிச்சாங்க. கல்யாணத்தை வீட்டுல வச்சா வீட்டின் சக்தி, வீட்டில் குடியிருக்கும் தெய்வத்தின் ஆசி கிடைக்குங்க. அந்த காலத்து மனுஷங்க பிறந்த வீட்டு பெண்ணுக்கு பிறந்த வீட்டு ஆசி கிடைக்கணுமே, மண்ணோட ஆசி வேணும் அப்படின்னு யோசிச்சாங்க. சொந்த வீட்டில் சுபகாரியம் செய்யும் போது அந்த வீட்டில் வாசம் செய்யும் முன்னோர்கள் குலதெய்வத்தோட ஆசி குழந்தைகளுக்கு கிடைக்குங்க. பூப்புனித நீராட்டி விழா, முதல் பிறந்த நாள், வளைகாப்பு இவற்றையெல்லாம் ஆடம்பரமாக செய்வதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு ராசிகளில் அந்த குடும்ப தலைவர்கள் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் தவிர வேறு எந்த சுபகாரியத்துக்கும் 50 பேருக்கு மேல் அழைப்பு கொடுத்தாலே திருஷ்டி பாதிக்குங்க. கல்யாணம் செய்யறது, வீடு கட்டுறது இதெல்லாம் மிகப்பெரிய சுபகாரியங்கள். 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல தலைமுறைகளை உருவாக்கும் ஒரு முக்கியமான சடங்குங்க. இதுல நடனம் ஆடிக்கொண்டே வந்து மணப்பெண் தாலி கட்டி கொள்வதெல்லாம் பார்க்கவே செய்யலாங்க. பயம் இல்லாமல் செய்யப்படும் சடங்குகள். பணம் இருக்கு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஆணவத்தின் வெளிப்பாடை தவிர வேற கிடையாதுங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளத்துல இருக்கிறவரு நாத்தியம் பேசுற மாதிரி தான். நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல முக்கிய சடங்குகளை தெய்வ துணை கொண்டு முன்னோர்கள் அறிவுரைப்படியே செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையுங்க. இந்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.